அதெல்லாம் ஜோராக சேவிச்சுட்லாம் வந்தேன். மனசு அடிச்சுட்டே இருந்தது. இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு முன்னாடி நாள், ஆஷாட சுக்ல தசமி அன்னைக்கு எனக்கு அங்கே ஆலந்தி தேகு 2வது தடவை போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனாலும் அங்கேயும் கூட்டம் இருக்குமோன்னு ஒரு கவலை இருந்தது. ரொம்ப கூட்டம் இருந்தால் எப்படி சேவிக்கிறது அப்படின்னு. ஏன்னா என்னோடய சிஷ்யா இருந்தால் அவகிட்ட கை குழந்தை இருந்து 4 வயசு குழந்தை இருந்தது, வயசானவாள்லாம் இருக்கா, எல்லோரும் ஐஷன்ட்டு போய் எப்படி சேவிக்கிறது யோசனை. அப்புறம் துபாயிலேருந்து சில பக்தா வந்தா, அவள் மெட்ராஸ்லேருந்து சில பேர் ஐஷன்ட்டு வந்தா. அவள் எல்லாரும் ஐஷன்ட்டு சரி அவள்லாம் பார்த்தது இல்லையேன்னு அவள் ஷீரடி சாய்பாபா பார்க்க போயின்னு இருக்கா. நான் பூனேயில் இருக்கேன்னு தெரிஞ்சவொடனே என்னை பார்க்க வந்தா. சரின்னு சொல்லி அவளையும் கூட்டுண்டு தேகுவெல்லாம் சேவிச்சுட்டு அவளை அனுப்பிட்டோம். அனுப்பின உடனேயே நாங்கள்லாம் பார்த்தோம். நான் சொன்னேன் சரி ஆலந்தி போயிட்டு வந்துடுவோம். ஆலந்தி சந்த் ஞானேஸ்வரருடைய ஜீவ சமாதி ஸ்தலம். ஆலந்தி போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஆலந்தி தேகு இங்கேந்திரன்னா பல்லக்கு போகும், பால்கின்னு சொல்லுவாள். வார்க்கரி சம்பிரதாயம். பல்லக்கை எடுத்துண்டு அழகாக பகவன் நாமத்தை ஜபிச்சுண்டு 21 நாள் 27 நாள் பிரயாணம் பண்ணுவான். நடந்து 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 ஞானதேவருடைய பல்லக்கு, துக்காராமுடைய பல்லக்கு, ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பல ஊர்கள்லேருந்து பல மகாத்மாக்களுடைய பல்லக்குன்னா அந்த மகாத்மாக்களை எடுத்துட்டு வரா மாதிரி அபிப்பிராயம். எடுத்துட்டு பன்றிபுரத்துக்கு வந்து அழகாக பாண்டரங்கனை சேவிச்சுட்டு திரும்பி போவார்கள். இது வார்க்கரி சம்பிரதாயம். அவள்லாம் அவளுடைய குழந்தைகளை 7 வயசுலேருந்து இந்த பாத யாத்திரைக்கு ட்ரைனிங் கொடுப்பாள். 7 வயசு குழந்தைய நம்மளால யோசனை பண்ணி பாருங்க. 21 நாள் குறைஞ்சபட்சம் மினிமம் நடக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் இறங்கினாலே ஆட்டோ கேட்கும், இல்லாட்டி வண்டி இருக்கான்னு கேட்கும், இல்லாட்டி கால் டாக்ஸி. மெட்ராஸ்னால் கால் டாக்ஸி தான். 7 வயசு குழந்தைய அழிச்சுட்டு போவா தாத்தாலாம். எதுக்குடானா அவன் ஜென்மாவில் என்ன பிரயோஜனம் இருக்குது? நடக்கட்டும், பண்டரிபுரம் நாதனை பார்க்கறதுக்கு நடக்கட்டுமே. 7 வயசு குழந்தையால் நடக்க முடியுமான்னு டிவியில் பேட்டி கண்டா அவ சொல்கிறா. அதெல்லாம் பாண்டரங்கன்னு பார்த்துப்பான். என்ன நம்பிக்கை பாருங்க. அவளுக்கு இருக்கிற அந்த தெய்வ நம்பிக்கை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. எல்லாம் விட்டோபா இருக்கான், எல்லாம் விட்டல் இருக்கான், எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்வா. 7 வயசுலேருந்து அவன் நடந்து 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 92 வயசானாலும் போவாள். இந்த ராமாயணத்திலலாம் ஸ்ரவணகுமார்னு ஒருத்தனோட கதை வரும். அப்பா அம்மாவை தூக்கிண்டு போனான்னு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா வார்க்கரி சம்பிரதாயத்துக்கு போகணும், இல்லாட்டி பன்றிபுரத்துக்கு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு போகணும். என் கண்ணால் நான் பார்த்தேன். வயசான அம்மாவை தோளில் தூக்கி வச்சுட்டு ஒருத்தன் பன்றிபுரத்துக்கு நடந்ததை நான் பார்த்துருக்கேன். என் கண் கொண்டு பார்த்துருக்கேன். சத்தியமாக தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது, நான் பார்த்தது இல்லை. அப்பா அம்மாவை மிதிக்காமல் இருந்தாலே போதும், அப்பா அம்மாவை கொண்டாடினாலே போதும். அத்தனை ஆச்சரியம். தூக்கிண்டு நடந்து போகிறத என் கண் கொண்டு நான் பார்த்தேன். நிஜமாவே கண்களில் கண்ணீர் விழிஞ்சது எனக்கு. அவ்வளோ அழகாக நடந்து நடந்து போவா. அவள்லாம் எங்கேயோ படுத்துப்பா, எங்கேயோ சாப்பிடுவா. இப்போ நம்மளாம் இந்த திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறவாளை பார்க்குறோம் பாருங்க. அது ஒரு நாள் கிளம்புவா, அடுத்த நாள் போயிட்டு வந்துடுவா. இப்போ பல நாள் 21 நாள் குறைஞ்ச வருஷம் நடந்து நடந்து போவா. நான் சொன்னேன் சரி ஆலந்தி போயிட்டு சந்த் ஞானேஸ்வரரை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுவோம், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனந்தமாக சரி நாளைக்கு பன்றிபுரம் போகிறோமோ இல்லையோன்னு தெரியலை. இன்றைக்கி போய் ஆலந்தியில் போய் ஞானேஸ்வரரை சேவிச்சுட்டோம்னா ஒரு சமாதானம். ஏன்னா ஞானேஸ்வரரை வார்க்கரி சம்பிரதாயத்தில் மாவூலி அப்படின்வா. மாவூலி அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். அம்மாவுடைய வாத்சல்யம் மாவூலி அப்படின்வா. அம்மா பாண்டரங்கன் அப்பாவா, ஞானேஸ்வரர் அம்மாவா, மாவூலி. அம்மாவுடைய வாத்சல்யம் அவருக்கு உண்டு. சரி நான் போய் மாவூலியை சேவிக்கலாம்னு போனோம். கொஞ்சம் பயம்தான் இருந்தது, கூட்டம் இருக்குமோன்னு. ஆனால் கூட்டமே இல்லை. பரவாயில்லையே அப்படின்னு நினச்சின்னு உள்ளே போனோம். சரி சந்நிதியில் கூட்டம் இருக்கும் பார்த்தோம். நாங்கள் போன சமயத்தில் சந்நிதியில் ஆளே இல்லை. நான் மாலையை வாங்கிட்டு போயிருந்தோம். போனோடனே அங்கே இருக்கிறவா சொன்னால் அவட கொடுத்தேன், நீங்களே சாத்துங்கன்னுட்டா. நிஜமாகவே கண்களில் கண்ணீர் விழிஞ்சது. அம்மான்றது அதுதான். அவள் சொன்னால் நீங்கள் சாத்துங்கோ அப்படின்னுட்டா. நிஜமாகவே கை நடுங்கித்தேன்னா எந்த இடத்துல அந்த பீடம் இருக்கோ அந்த பீடத்து மேலே ஞானேஸ்வரோட மூர்த்தி மாதிரி வச்சுருப்பா. கரெக்டாக எந்த இடத்துல மாலை சாத்துறோமோ அதுக்கு கீழே தான் இன்னைக்கும் ஞானேஸ்வரர் உயிரோட ஜபிச்சுன்னு இருக்கார். ஜீவ சமாதி. என் கூட ஆலந்தி வந்தவாளுக்கு தெரியும். அது கீழே கரெக்டாக அதுக்கு நேர ஞானேஸ்வரர் கீழே உட்காந்துன்னு இருக்கா. இப்போ நம்ம இங்கே இருக்கோன்னா மொட்டை மாடில் யாராவது மேலே மாலை சாத்த நமக்கு மேலே அதே மாதிரி கீழே உட்காந்துன்னு இருக்கா. கண்களில் கண்ணீர் வழிய அவர் சமாதியில் மாலையை சாத்தினேன். மாவுலி
நாளைக்கு ஆஷாட சுக்ல ஏகாதசி. எனக்கு போக முடியுமான்னு தெரியலை. ஆனால் பாண்டரங்கனுடைய பண்டரிபுரத்தை பார்க்கணும்னு ஆசை. அன்றைக்கி பாண்டரங்கனை பார்க்கணும் பெருசு ஆசை இல்லை, பண்டரிபுரத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை. தெரியலை, ஏதாவது ஒரு ஆஷாட சுக்ல அது ஏகாதசிக்கு இந்த குழந்தைய அழிச்சுட்டு போங்கன்னு சொல்லி சேவிச்சுட்டேன். சேவிச்சோம், அழகாக முடிச்சு நாங்கள் வெளில வந்தோம். உடனே நிறுத்திட்டா, லைனை நிறுத்திட்டா, ஆரத்தி காட்ட போகிறோம். கடைசியாக நாங்கள் தான் சேவித்தோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் ஆனந்தமாக சேவித்தோம். இப்படி எல்லாம் வந்தோம், அழகாக பிரதட்சணம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்குள்ளே அவள் ஆரத்தி காட்ட போகிறோம்னா, சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், ஆரத்தி பார்த்துட்டு போகலாம். இல்லை அதுக்கு ஆரத்தி நாங்கள் பார்த்து எத்தனையோ தடவை போயிருக்கேன், ஆனால் அன்றைக்கி ஆரத்திக்கு உட்காருங்கன்னுட்டா. சரின்னு உட்காந்தோம். நல்ல திவ்யமான தரிசனம். ஆரத்தி ஞானதேவருக்கு ஆரத்தி உட்காந்து தரிசனம் பண்ணோம். ஆரத்தி முதல் தடவையாக இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மனசு அவ்வளவு நிறைஞ்சது, அப்பாடான் திருப்தி. நான் சொன்னேன், நாளைக்கு எனக்கு பண்டரிபுரம் போகணுன்ற தோணவே இல்லை. பண்டரிபுரம் போனால் என்ன திருப்தியோ அந்த திருப்தி எனக்கு வந்துவிடுத்தோம். என்ன ஆச்சரியம்னா, என் கூட வந்த அத்தனை பேரும் அதே வார்த்தையை சொன்னான். நாளைக்கு பண்டரிபுரம் போகலைனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஆலந்தி வந்து, ஆலந்தின்றது பூனாலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் அவ்வளோதான். ஆலந்தி வந்து சேவிச்சோன்னா அவள்லாம் சொன்னா, மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது, நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா. ஆனந்தமாக சேவித்தோம். சரி ஆரத்தி ஆகிட்டு கிளம்பினோம். வாசனை உட்காருங்க பிரசாதம்னா. நான் கிளம்பலான்னு பார்த்தாலும் கிளம்ப விடலை. பிரசாதம் கொடுத்தா, வேர்க்கடலையெல்லாம் பிரசாதம் உலகத்தில் எங்கேயுமே நான் கண்டதில்லை. நான் சொன்னேன், வேர்க்கடலாம் பிரசாதம் கொடுக்குறான்னு சாப்பிட்டோம். பால் கொடுத்தா, நிஜமாவே அந்த பால் அப்படி ஒட்டின்ட்டு இருந்தது கையில். எங்களுக்கு கை அலம்பவே மனசு வரல. இப்போ எவ்வளோ தித்திப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஒட்டின்ட்டு இருந்தது. நான் சொன்னேன், அம்மா பாலும் கொடுத்துட்டா, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், அவ்வளோதான், வயிறு ரொம்பிடுத்து, மனசு ரொம்பிடுத்து, ஆத்மா நிறைஞ்சுடுத்து அப்படின்னு சந்தோஷமாக நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். அதே சிந்தனை, மாவுலி மாவுலி மாவுலி, ஜெய் போலோ மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் கி ஜெய். அன்றைக்கி ராத்திரி என் வீட்டுக்கு போயிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சரி போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, சரி வண்டி ஏற்பாடு பண்ணுவோம், அட்லீஸ்ட் பண்டரிபுரம் எல்லை வரைக்குமாவது போயிட்டு வந்துடுவோம். சில பேர் சொன்னால் 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திடுவா, நடக்க முடியாது, என்னமோலாம் சொன்னால். மாவுலியை பார்த்துருக்கோம்னு அடுத்த நாள் கிளம்பிட்டோம். நிஜமாவே அன்றைக்கி தான் சாவ்தாமாலி அந்த பக்தருக்கு பாண்டரங்கன் காட்சி கொடுத்த இடத்த போய் தரிசனம் பண்ணோம். அன்றைக்கி தான் ஆச்சரியமாக கூர்மதாசருக்கு பகவான் அனுகிரகம் பண்ண இடத்துக்கு போனோம். இத்தனையும் முடித்து பண்டரிபுரம் போனோம். கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுடா, பண்டரிபுரம் எல்லை வரைக்கும் வண்டியை விட்டா. அதுக்கப்புறம் நடக்கணும்னா ஒரு துள்ளினோம் நாங்கள்லாம். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பண்டரிபுரத்து எல்லையை மிதிச்சுட்டோம். நாங்கள் நினச்சோம் எல்லையை மிதிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலான்னு. அப்புறம் எப்படி நான் பார்த்தேன், 3 கிலோமீட்டர் நடக்கலாமா, 3 கிலோமீட்டர் தானே நடக்கலாம். 4 மாத கை குழந்தை, 4 வயசு குழந்தை, 2 பேர் சீனியர் சிட்டிசன், அப்புறம் என்னுடைய சிஷ்யன் சகோதரன், அப்புறம் மனைவி, இத்தனை பேர் கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் பண்டரிபுரம் சரி நாங்கள் சொன்னோம், சந்திரபாகா எல்லை வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த மனசு ஆசை இப்படி தானே. சந்திரபாகா எல்லை வரைக்கும் போனோம். அப்பாடா பார்த்தாச்சு. நான் சொன்னேன், சந்திரபாகா எல்லை வரைக்கும் வந்துட்டோம், இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் பண்டரிபுரம், உள்ளே நுழைஞ்சுடலாமே. சரி நுழைவோம். நுழைஞ்சாச்சு, உள்ளே நுழைஞ்சாச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சந்திரபாகாவில் ஒரு குளியல் போட்டுடலாமே. ஒரு குளியல் போட்டோம். நான் சொன்னேன், குளியல் போட்டாச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் கோவில் வாசல் வரைக்கும் போயிடலாமே, போயிட்டு வந்துடுவோம். சரி கோவில் வாசல் வரைக்கும் போகணும். கூட்டம்னா ஜனக்கடல், எள்ளு போடுறது இடம் இல்லை, ஜனக்கடல்னா ஜனக்கடல். அத்தனை கூட்டத்தில் ஒரு கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. குழந்தை நடந்து 4 வயசு குழந்தை நடத்தி அழிச்சுட்டு போகிறோம், 4 மாத குழந்தைய கையில் தூக்கிட்டு போகிறோம், 2 வயசானவா. அவ்வளோ தூரம் நடந்து காத்தாலையும் சுற்றி வந்திருக்கோம் நாங்கள். இத்தனையும் தாண்டி சௌக்கியமாக அழிச்சுட்டு போய் பாண்டரங்கன் கோவில் வாசல் வரைக்கும் நிற்க வச்சுட்டு அழிச்சுட்டு வந்தான். அதுக்கு மேலே கேட்டுருந்தாலும் கொடுத்துருப்பான். நான் சொன்னேன், இதுக்கு மேலே தாங்காது கிருபை போதும். அப்போ திரும்பியோ கொஞ்சம் உடம்பு டயர்டாகிடுது. அப்போ நான் பாண்டரங்கிட்ட சொன்னேன், இருந்தாலும் ஒரு ஓடத்துலேயும் போயிட்டால் சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக ஒரு ஓடம் கிடச்சி ஆஷாட சுக்ல ஏகாதசி அன்னைக்கு சந்திரபாகா நதியில் ஓடத்துலேயும் பிரயாணம் பண்ண வச்சான். ஓடத்துலேருந்து இறங்கினோம். நான் சொன்ன ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு, இந்த பண்டரிபுரத்துக்கு இந்த வார்க்கரிக்கார சில பேர் இந்த வண்டியில் போவா, அந்த வண்டியில் போகணும்னு ஒரு ஆசை பாண்டரங்கான்னு. நான் நின்று கரெக்டாக ஒரு வண்டி வந்து நின்னது. அழகாக நாங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கே கொண்டு இறக்கி விட்டான். இவ்வளவு சௌக்கியமாக கொண்டு வச்சோம். அப்பாடா வந்தாச்சு, வீட்டுக்கு கிளம்புனா நினச்சோம். பாண்டரங்கன் பார்த்தோம், இவ்வளவு சௌக்கியமாக வச்சுருக்கேன், அவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டுக்கு போவியா. நாங்கள் கார் நிறுத்தி வச்சுருந்தோம். அந்த காருக்காரன் ஃபோன் பண்ண, அவன் எங்கேயோ இருக்கேன்னா நாங்கள் எங்கேயோ இருக்கோம். கடைசியில் 2 பேரும் பக்கத்தில் தான் நிற்கிறோம்.
அது அவனை தேடுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இவ்வளோ சௌகரியம் பண்ண பிடித்த பாண்டரங்கனை விட்டுட்டு உடனே போனால் அவனுக்கு பிடிக்குமா? அதெல்லாம் 1 மணி நேரம் நிற்க வச்சான். நின்று பஜனை அனுபவிச்சுட்டு வந்தோம். இத்தனையும் நடந்தது எங்கேன்னு தெரியுமா? மாவுளியோட அனுகிரகத்தினாலே. தாயாருடைய கிருபை இருந்தால் தகப்பன் அனுகிரகம் பண்ணித்தானே ஆகணும். மாவுளி சந்த் ஞானேஸ்வரம் மகாராஜ், அந்த ஞானேஸ்வர் பண்ண கிருபை இன்னிக்கும் மனசில் அப்படி தித்திக்கிறது எனக்கு. நிஜமாவே போயிட்டு வந்துட்டு நாங்கள்லாம் நிஜமாவே நம்ம பன்றிபுரம் போயிட்டு வந்தோமான்னு பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டு நிஜமாவே ஆஷாட சுக்ல ஏகாசிக்கு பன்றிபுரம் போயிட்டு வந்துட்டோமா, நம்மளா பாண்டன் ஐஷன் போயிட்டானே நினச்சி அழுதும். சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நினச்சாலும் அதிசயமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. ஏன்டான்னா இத்தனைக்கும் காரணம் ஒரு மாவுளி. ஏன் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா, அந்த மாவுளியுடைய விஷயத்தை தான் இந்த வாட்டி ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரியில் அனுபவிக்க போகிறோம். சந்த் ஞானேஸ்வரர் வைபவம். அப்போ இன்னைக்கும் ஞானேஸ்வரர் சத்தியம். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் நீட்டி முழக்கி சொன்னேன்னா, இத்தனை வருஷங்கள் ஆன பிறகு கூட அந்த ஞானேஸ்வரர் இன்னைக்கும் ஜீவ சமாதியில் இருந்துண்டு கேட்குறவாளுக்கு என்ன வேணுமோ அதை கிருபை பண்ணின்றிருக்கார். துக்காராம்லாம் அவருக்கு ஏதான கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா, மாவுளி கிருபை பண்ணுங்கோளே அப்படின்வார். துக்காராம் நிறைய அபங்கங்களில் பார்த்தோம்னா ஞானேஸ்வருடைய பெருமை. சரீர வியாதியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், மாவுளி மாவுளி மாவுளி. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் உடம்பு முடியலையா, ஆலந்தி போகணும், மாவுளி சந்நிதியில் நமஸ்காரம் பண்ணணும், அவர் பார்த்துப்பார். குடும்பத்தில் கஷ்டமா, ஆலந்தி போகணும், மாவுளி கிருபை பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுவா, நடந்துடும். குழந்தைகளை செட்டில் பண்ணமா, கல்யாண விஷயமா, எது வேணா இருக்கட்டுமே, மாவுளி மாவுளி மாவுளி. அவளுக்கு இவ்வளோதான் தெரியும். மாவுளி கிட்ட சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும். மாவுளி கிட்ட சொன்னால் பாண்டரங்கனும் வீடு தேடி வருவான். சத்தியமாக வீடு தேடி வருவான் விட்டலன் அப்படின்னாரு முரளிதர சுவாமிஜி. சத்தியம், சந்தேகமே வேண்டாம். மாவுளி கிட்ட சொன்னால் நடக்கும். ஆச்சரியமானவர் மாவுளின்னு சொல்லும்படியான சந்த் ஞானேஸ்வரர். ரொம்ப விசேஷமானவர் ஞானேஸ்வரர். அவருடைய பாட்டனார் அவள்லாம் பைட்டன் அப்படின்னு ஒரு இடம், கோதாவரி நதிக்கரையில். பைட்டன்றது ஒரு பெரிய ஒரு டவுன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் நிறைய பண்டிதர்கள்லாம் வாழ்ந்த ஒரு இடம் பைத்தன் அப்படின்னு சொல்லுவாள். அது பக்கத்தில் ஒரு 8 மைல் தூரத்தில் ஆபே அப்படின்னு ஒரு கிராமம். ஆபே காவ் அப்படின்னு பேர். காவ்னா கிராமம், அதெல்லாம் மராட்டி பேர். ஆபே காவ் அப்படின்னு அந்த கிராமத்தில் தான் அவருடைய மூதாதையர்கள்லாம் இருந்தார். ஆச்சரியமாக பகவத் பக்தி, சாஸ்திர விசாரம், பகவத் அனுபவத்தில் தலைச்சிருந்த ஒரு பிராமண குடும்பம். இந்த குல்கர்ணின்னு பேர் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த குல்கர்ணி வம்சமெல்லாம் ஞானேஸ்வரர் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான், குல்கர்ணி வம்சம்னு. அதில் தான் ஆச்சரியமாக ட்ரியம்பக் குல்கர்ணின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிள்ளை தான் ஞானேஸ்வரருடைய தகப்பனார். அத்தியாச்சரியமானவர். சின்ன வயசுலேயே உபநயனம்லாம் பண்ணி வச்சு வேத விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஆனந்தமாக அப்படியே தழைச்சிருந்தார். விட்டல் பந்த் அப்படின்னு பேர். அப்பா பேர் விட்டல் பந்த் அப்படின்னு பேரும் விட்டல் தான். அந்த விட்டல் பந்த் நல்ல பகவத் விஷயமெல்லாம் கத்துண்டார். அப்பா அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிண்டு க்ஷேத்ராடனம் போகிறார். ஆனந்தமாக பைட்டன்லேருந்து க்ஷேத்ராடனம் போகிறார். பண்டரீபுரம் போகிறார். பாண்டுரங்கன். பண்டரீபுரம்னாலே ஒரு குஷி, அது ஒரு ஆனந்தம். போய் பார்க்கணும். அது எத்தனை தடவை போய் பண்டரீபுரம் பார்த்தாலும் விசேஷம்தான். எத்தனை தடவை பண்டரிநாதனை தொட்டாலும் ஆனந்தம்தான். அது மாற்றமே கிடையாது. அதே பாழா போன நாக்கு தானே. காத்தால சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பிட நல்லா தானே கேட்குறது. அதே சொல் பேச்சு கேட்காத நாக்கு தானே ராத்திரிக்கு நல்ல சாப்பாடு தானே கேட்குறது. அதே நாக்கு தானே பல வருஷமாக நம்மளும் போராடிகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளை ஜெயிச்சிருக்கே ஒழிய நம்ம ஒரு தடவை கூட நாக்கை ஜெயிச்சதே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் காத்தால காஃபியோ டீயோ சூடு குறைவாக குடிச்சிருவோம். காஃபி குடித்தா மாதிரியே இல்லை. ஒரு டம்ளர் காஃபியை நன்னா முழுங்கிட்டு
ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு டீயையும் குடிச்சிட்டு சூடே இல்லை. அப்போ குடிக்க வேண்டாமே, சூடு இல்லைன்னா குடிக்க, அதான வைராக்கியம். குடிக்கவும் குடிச்சிட்டு குடித்தா மாதிரியே இல்லை. எதுக்குடானா அடுத்த காஃபி கலையிறது. அன்னைக்கு கோட்டா ஓவர்னு விட்டுற வேண்டியது தானே. அன்னன்னைக்கு கோட்டா இவ்வளோ தான், ரேஷனில் கோட்டா மாதிரி தானே வாழ்க்கையில், இவ்வளோ தான் அப்படின்றோம் இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு கோட்டா நிர்ணயம் வச்சுருக்கோம் இல்லையா. இந்த நாக்குக்கு மட்டும் இன்னி வரைக்கும் கோட்டாவே கிடையாது. டாக்டரே சொல்லட்டும், அவர் கிடக்கிறான், அவன் கிடக்கிறான், அவ்வளோதான். அதே உடம்பு வந்து சரியாயிடுதா டாக்டரே நீங்கள் தான் கடவுள். அதே ஒரு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சாப்பிடாதுன்னா அவன் கிடக்கிறான், அவன் நல்ல உடனே டாக்டரை மாற்றிடுவா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், எங்கேயாவது ஆகாரத்தில் யாராவது டாக்டர் கை வச்சான்னா டாக்டரை மாற்று, கடைசி வரைக்கும் தன்னை மாற்றிக்க மாட்டா. டாக்டரை மாற்றிட்டா பரம சந்தோஷம். அதுக்கப்புறம் தோணும் அந்த டாக்டரே பரவாயில்ல போல இருக்கு, ஏதோ இதுவாக சாப்பிடுங்கன்னு. இவர் அதுவும் கூடாதுன்றார். நிறைய இருக்கு பாருங்க, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால். அந்த மாதிரி இந்த நாக்குக்கு அடிமையாகி கிடக்கும். இந்த நாக்கை ஜெயிக்க முடிய மாட்டேங்கிறது. ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி ஆகிறது இல்லை. அந்த நாக்கே இவ்வளோ வசத்தின்னா நாக்கை விட பாண்டரங்கன் எவ்வளோ வசதி. தொட தொட சுகம்தான், எத்தனை தடவை தொட்டாலும் சுகம்தான், எப்படி பார்த்தாலும் அழகந்தான், எந்த விதத்தில் கேட்டாலும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் தான். நிஜமாவே பன்றிநாத அர்த்தராத்திரி இந்த 11 மணிக்கு மேலே அந்த ராத்திரியில் போய் பார்த்தாலும் சுகந்தான், விடியற் காலம்புற காக்கடா ஹார்த்தியில் போய் பார்த்தாலும் சுகந்தான், மத்தியான நேரத்தில் போய் பார்த்தாலும் சுகந்தான். நீங்கள் எந்த டைம் வேணால் போய் பாருங்கோ, பாண்டரங்கனை பார்க்கறதே ஒரு தனி அலாதி சுகம். இடுப்பை மேலே கையை வச்சுண்டு செங்கல் மேலே அவன் நிற்கிற அழகுக்கு உசிரியே கொடுக்கலாம், வேறு எதையும் கொடுக்க தோணாது. அப்பேற்பட்டவன் புண்டலீகவரதாரி விடலா. அழகா பாண்டரங்கனை பார்த்தா சந்திரபாகால தீர்த்தமாடினார். புண்டலீகன் சன்னதியில் புண்டலீகனை நமஸ்காரம் பண்ணார். புண்டலீகனை பார்த்து பார்த்து அழறார், கதறி கதறி அழறார். என்ன ஒரு பக்தி உனக்குப்பா, நீ தாயார் தகப்பனாருக்கு பண்ண கைங்கரியத்தை பார்த்துட்டு துவாரகாதீசன் உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னானே, செங்கல்ல தூக்கி போட்டு நில்லுங்கோ தோவரேன்னு சொல்லிட்டு போனியே, அன்னைக்கு நின்னவன் இன்னி வரைக்கும் நிற்கிறானே. இப்போ இத்தனை காலம் ஆயாச்சு, இத்தனை காலமாக அந்த செங்கல் மேலே நின்றுருக்கானா. நம்மெல்லாம் அப்படி நிற்போமா யாருக்காவது காத்துண்டு? இன்றைக்கும் பாண்டரங்க நிற்கிறான். யாரெல்லாம் அவனை நினைக்கிறாளோ அவள் வந்து ஒரு நாள் தன்னை தொடுவான்னு காத்துண்டு நிற்கிறான். யாரெல்லாம் இன்னும் பன்றிபுரம் போகலையோ கவலையே படாதீங்கோ, உங்களுக்கும் ஒரு நாள் உண்டு. அன்னைக்கு நீங்களும் பன்றிபுரம் போவேள், நீங்களும் பாண்டரங்கன் திருவடியை பிடிப்பேள். ஏன்னா உங்களுக்காக பாண்டரங்கன் காத்துன்னு இருக்கான். நீங்கள் எவ்வளோ தூரம் காத்துன்னு இருக்கேன்னு தெரியாது, ஆனால் அவன் காத்துன்னு இருக்கான். யார் விட்டலன் நாமத்தை ஜபிக்கிறாளோ, யார் அவன் கதையை கேட்குறாளோ, யார் அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அவர்களை கூட்டுண்டு போய் அனுகிரகம் பண்ணுறது பாண்டரங்கன் தன்னுடைய தர்மமாக வச்சுருக்கான். இல்லையே சம்சாரம் படுத்துறதேனா இந்த பாவக்கடல் இவ்வளவு தான், இடுப்பளவு தான். உங்கள் எல்லா கஷ்டமும், எல்லா பிரச்சனையும், எல்லா வியாதியும், எல்லா தொந்தரவும், எல்லா பூர்வ ஜென்ம கர்ம வினையும் இடுப்பளவு தான். அதை தாண்டி எதுவும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இடுப்பளவு ஜலம் இருந்தால் நடந்துருவோம் இல்லையா. தண்ணியில் இறங்கும்பொழுது கூட எல்லாருக்கும் இடுப்பளவு வரைக்கும் தைரியமாக நிற்போம். இடுப்புக்கு கீழே மேலே தண்ணி வருதுன்னா கொஞ்சம் பயம் உண்டு எல்லாருக்குமே. இடுப்புக்கு வரைக்கும்னா அது இடுப்பளவு தண்ணி தான், ரொம்ப தைரியமாக நிற்பா. இல்லை கொஞ்சம் உள்ள பல்ல பரவாயில்ல, இங்கே தான் சரியாக இருக்குது அப்படின்னு. ஏண்டானா இடுப்பளவு வரைக்கும் ஒரு தைரியம். பாண்டரங்க அதான் சொல்கிறான், அப்படி எல்லாமே இடுப்பளவு தான். இடுப்பளவுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஹைட்டுக்கு ஒன்றை தூக்கி விடுறது என் பாடு. கீழேந்து அப்படி தூக்கி விட்டுருவான். இந்த குழந்தைகளெல்லாம் நதியில் இறக்கிட்டு போனால் அப்பா அம்மா தோளில் வச்சுப்பா, அப்படி இடுப்பில் வச்சுட்டுருப்பா. அது என்னென்னா அப்பா அம்மா இடுப்பில் தான் உட்காந்துருக்கும். ஆனால் அப்போ கூட அது கூட பாருங்க, அது இடுப்பு மேலே தண்ணி போச்சுன்னா பயப்படும். அது தண்ணியில் இறங்கவே இல்லை, அது இடுப்பில் தூக்கி வச்சுட்டு இருப்போம். அந்த குழந்தைக்கு மட்டும் இடுப்பை தாண்டி தண்ணி வரட்டுமே, வேண்டாம் 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 அப்படின்னு. என்னமோ அதுவே தண்ணியில் நிற்கிற மாதிரி அப்பா அம்மா தான் வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த இடுப்பளவுன்றது குழந்தை வரைக்கும் தெரியறது பாருங்க. குழந்தை வரைக்கும் இடுப்பளவுன்றது சௌகரியமாக தெரியறது. பாண்டுரங்கன் சொல்கிறான், எல்லாமே இடுப்பளவு தான். எந்த ஒரு விஷயமும் உன் இடுப்பளவை தாண்டி ஒன்றை பாதிக்காது, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லக்கூடிய அடையாளம் தான் இடுப்பில் கையை வச்சுட்டு பாண்டுரங்கன் நிற்கிறேன். அதனால் தலைக்கு மேலே பிரச்சனை போயிடுது, தலைக்கு மேலே கஷ்டம் வந்துடுத்து, தலைக்கு மேலே அவமானம் வந்துடும், இடுப்பையே தாண்டலை.
இடுப்பை தாண்டாது. சொந்தக்காரர்கள் பண்ணுற பிரச்சனையாக இருக்கட்டும், நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், பூர்வ ஜென்ம கர்ம வினையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், உங்கள் இடுப்பளவை தாண்டி போகாது. சந்தேகமே வேண்டாம். பாண்டரங்கனை அழகாக சேவிச்சுட்டார். மயங்கி போயிட்டார். தொட விடுறியடாப்பா. பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஆச்சரியமான பாண்டுரங்கன் ஜம்முன்னு இடுப்பில் கையை வச்சுண்டு அமக்களமாக நின்றுருக்கான். ஜோரா பஜே பாண்டுரங்கம், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். பரபிரம்ம ரூபம் நிற்கிறது, ஆனந்தமாக செங்கல் மேலே நிற்கிறது, இடுப்பில் கையை வச்சுண்டு நிற்கிறது, ஆனந்த ஸ்வரூபமாக நிற்கிறது, நமக்காக நிற்கிறான். தொட்டு பார்த்தார், ஆனந்தத்தை திளைச்சார். கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். அதுக்கு அப்படி க்ஷேத்ராடனம் பல ஊர்கள்லாம் போனார். பல ஊர்கள்லாம் போய் அழகாக சுற்றி இப்படி வந்துட்டுருக்கார். வர வழியில் ஆலந்தி வரார். அவருக்கும் ஆலந்திக்கும் சம்மந்தமே கிடையாது. பைட்டன்றது கோதாவரி நதி தீரம், ஆலந்தின்றது பூனா பக்கத்தில் இந்திரயாணி நதி தீரம். ஆலந்தி வந்துட்டார். அந்த ஆலந்தியில் ஒரு சிவபெருமானுடைய கோவில் உண்டு, புராதனமான கோவில். அந்த கோவிலில் தான் இன்றைக்கும் ஞானேஸ்வரருடைய சமாதி இருக்குது. சிவன் கோவிலில் தான் அவர் சமாதி அடைஞ்சிருக்கார், ஜீவ சமாதி. இன்றைக்கி அந்த சிவன் கோவில் வாசல் நந்தி இருக்கும் இல்லையா, அந்த நந்தியோட சைடில் படிக்கட்டு உண்டு. அந்த படிக்கட்டுக்கு உள்ளே போனோம்னா ஞானேஸ்வரை பார்க்க முடியும். ஆனால் போக விடமாட்டா. அங்கே வழியாக படிக்கட்டு உண்டு. இன்றைக்கி அந்த இடத்துல இது வழியாக ஏகநாதர் உள்ளே இறங்கினார் அப்படின்னு அந்த இடத்துல போர்டே எழுதி வச்சிருக்கா. அந்த கோவிலுக்கு வந்தார், அழகாக சேவிச்சார், இந்திரயாணி நதியில் தீர்த்தமாடினார். அப்படியே மனசு நிர்மலமாக இருந்தது, ஆனந்தமாக அப்படி பகவத் தியானம் பண்ணார். இந்த விட்டல் பந்த் சௌக்கியமாக அழகாக கோவிலில் இருந்தார். யாராவது ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்டார். அப்போ அதே ஊரில் சித்தோ பந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பெண் ருக்மிணி அப்படின்னு பேர், ருக்மிணி பாய் அப்படின்பா. அவர் தன் பெண்ணுக்கு நல்ல ஒரு பிள்ளையாக வேணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்திச்சுட்டு இருந்தார். பாண்டரங்க தியானம் பண்ணார். பாண்டரங்க கேட்டால் மாப்பிள்ளையை கொடுப்பார், பொண்ணை கொடுப்பார், ப்ரொமோஷன் கொடுப்பார், வீடு கொடுப்பார், வாசல் கொடுப்பார், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார், மோட்சம் வரைக்கும் கொடுப்பார்னு சொன்னால் யாரோமா இருக்குது, கொடுப்பான். பாண்டரங்கன்னா உரிமை தான், அதெல்லாம் கொடுப்பார். அவர் இவர் சாக்ஷா ஸ்ரீஹப்பதியான விட்டலன் அப்படின்லாம் சொன்னால் யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும். விட்டலன்னா உரிமை தான். பாண்டரங்கன் பண்டரீநாதன் விட்டோபா ரகுமாயிபதி. அவர் பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவரை பார்த்தார், இவன் நல்ல வரனாக இருக்கானே. அவருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடே கிடையாது. இப்படியே பகவத் தியானம் பண்ணணும், பகவான் அடைஞ்சுடணும், இவ்வளோதான். எப்படாப்பா நேரம் கிடைக்கும், எப்படாப்பா சந்தர்ப்பம் வாய்க்கும், மோட்சம் அடையலாம்னு காத்துண்டு கிடந்தார் இந்த விட்டல் பந்த். அப்போ அழகா ஒரு ராத்திரி படுத்துட்டு இருக்கும்பொழுது சித்தோ பந்துக்கு பாண்டரங்கன் சொப்பனத்தில் சொல்லிட்டான், நீ இந்த இவருக்கு அழகா விட்டல் பந்துக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னுட்டான். உடனே அழகா அதே ராத்திரியே விட்டல் பந்துக்கும் பாண்டரங்கன் சொப்பனத்தை சொல்லிட்டான், நாளைக்கு ஒரு பிராமணர் உன்னை தேடிண்டு பொண்ணு கொடுக்க வருவார், கல்யாணம் பண்ணி. இப்படிலாம் கல்யாணம் மஞ்சள் நன்னா இருக்கும் பார்த்தல. அது மேட்ரிமோனிலெல்லாம் போட்டு வரவனுக்கெல்லாம் சொஜ்ஜி பஜ்ஜியை கொடுத்து காஃபி டீயை கொடுத்து போயிட்டு சொல்கிறோம், போகாமல் சொல்கிறோம். இதெல்லாம் விட சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், தொந்தரவே கிடையாது. இந்த பால்ய விவாகம் ரொம்ப சமத்தாக இருந்தது. இது கனவுக்கும் போகாது, கோட்டைக்கும் போகாது. நமக்கு வாச்சது இவ்வளவு தான். நம்ம எவ்வளவோ கனவு கண்டோம், கடைசியில் வாச்சது ஏதோ ஒன்று தானே. அப்படி இருப்பான், இப்படி இருப்பான், 1008 கனவு கண்டான். அவனும் கண்டான், அவளும் கண்டா. அவன் கனவில் அவள் வருவாள், அவள் கனவில் யார் வருவாள் தான் சத்தியமான வார்த்தைகள் எல்லாமே. கடைசியில் ஏதோ ஒன்று வாச்சுது. அப்புறம் அதோடு ஓட்டிண்டு ஆஹா எங்களை போல் உண்டா, ஆஹா ஓஹோ. அதுக்கப்புறம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அப்புறம் தான் ஒவ்வொன்றோட சுயரூபம் தெரியும். எல்லாம் முகமுடியை கிழிச்சிட்டு நான் யார் தெரியுமா, இவ கிளம்ப, அவன் கிளம்ப. அவன் சுந்தரின்னு நினச்சா இது குரங்கா இருக்குது. அவன் நினைக்கிறா இவனையும் ஆணழகன் நினச்சா அது கரடியாக இருக்குது. குரங்கும் கரடியும் சேர்ந்தா அப்படி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு குழந்தைய பிறந்துடும். அதுக்குள்ளே வெட்டிங் டே வந்துடும், கண்ணே மணியே கொஞ்சம். அப்புறம் திருப்பி அடுத்த நாள் சண்டை, வெட்டிங் டே கண்டிக்கே சண்டை உண்டு. இப்படி ஓடின்னு இருக்கு, அவ்வளோதான். அவள் வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனாலும் அவள் குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஆசை மட்டும் மாறலை, அதுதான் அதிசயம். சரி நம்ம தான் படாத பாடுபடுறோம்,
நம்ம குழந்தைகளாக நிம்மதியாக இருக்கணும்னு நல்லா சொல்கிறா. காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா போதுன்றோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரியலை. ஆனாலும் ஆசை நடான்னா சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இது எங்கேந்திரா தோன்றதுன்னா அது பகவத் சங்கல்பம். பகவான் தான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வை, குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வை, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு. எதுக்குடா அப்படின்னா தானோ தன் பக்தர்களோ அந்த வம்சத்தில் பிறந்து அந்த வம்சத்தை உத்தாரணம் பண்ணணுன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு கல்யாணமும் நடக்கிறது. பகவான் சொல்லிட்டான், இவருக்கும் சித்தோ பந்துக்கு சொல்லிட்டான், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. விட்டல் பந்துக்கிட்ட சொல்லிட்டான், அழகாக நாளைக்கு ஒருத்தர் வருவார், அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. பகவான் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்கள், எவ்வளோ டென்ஷன் பாருங்கள் பெருமாளுக்கு. நிஜமாவே நீங்கள் பாட்டுக்கு பாண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, அவன் நடத்தி கொடுப்பான். இந்த சித்தோபந்த் ரொம்ப நாளாக பிரார்த்திச்சுட்டு இருக்கார் பாண்டவங்க இடத்துல, ஒரு நல்ல வரனா எனக்கு கொண்டு வந்து கொடு, எனக்கு தெரியாது நீ கொண்டு வந்து கொடு, அழகாக கல்யாணம் பண்ணி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணார். இல்லாட்டி இவர் ஆலந்திக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இவருக்கும் ஆலந்திக்கும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அந்த ஊருக்கு வரார் அப்படின்னா அது பாண்டவங்களுடைய சங்கல்பம் இருந்தால் தானே நடக்கும். அழகாக வந்துட்டார் ஜோரா, அவரும் சரின்னு விட்டார். அப்பா அம்மாலாம் பைட்டனில் இருக்கா. அவர் சொன்னார் அந்த வர முகூர்த்தத்தில் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் முகூர்த்தம் பக்கத்தில் இல்லைன்னார். விட்டல் வேற சொல்லிட்டானா சரின்னு ஒத்துனுட்டார். அழகாக கல்யாணம் ஆகிடுது விட்டல் பந்துக்கும் ருக்மிணிக்கும். அவள் அப்பா அம்மா காத்துன்னு இருக்கா, பிள்ளை க்ஷேத்ராடனம் போனானே ஆளை காணலையே அப்படின்னு, ரொம்ப நாள் ஆயாச்சே வரலையே அப்படின்னு காத்துட்டு இருந்தா. அவர் சொன்னார் அப்பா அம்மாவெல்லாம் தரிசிக்கணும், கல்யாணம் வேறு ஆயிடுத்து, அவள்கிட்ட சொல்லக்கூட இல்லை, விட்டல் சொன்னானே நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அழகாக மனைவி மாமனார் மாமியார் எல்லாரையும் கூட்டுண்டு ஆலந்தியிலேருந்து ஜோரா அப்பா அம்மா இருக்கிற அந்த கிராமத்துக்கு போனார். ஆபேகாவ்னு சில இடங்களில் இருக்குது, பைட்டன், அந்த இடம் பைட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பைட்டனுக்கு போனார். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். க்ஷேத்ராடன் போயிட்டு வந்த பள்ள இந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் சொல்லி மன்னிச்சிடுங்கோ, இந்த மாதிரி ஆயிடுத்து, பாண்டரங்கன் சொன்னதுனாலே கல்யாணம் பண்ணிட்டே, உங்கள் வார்த்தையை மீறணும்னு உத்தேசம் இல்லை, நான் எதான தப்பு பண்ணியிருந்தேன், எனக்கு தண்டனையை கொடுங்கோ அப்படின்னு விட்டான். ஏன்னா தாய் தகப்பன் மனசு நோகும்படியாக ஒரு காரியமும் ஒரு நாளும் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருங்கோ, எத்தனை வேணால் தான தர்மம் பண்ணுங்க, ஆனால் தாய் தகப்பன் மனசு நோகும்படியாக நடக்கக்கூடாது. இது தர்மம். இந்த தர்மம் பொதுவான தர்மம், சிலதெல்லாம் மாற்ற முடியாது. அப்பா அம்மா சொன்ன இல்லடா குழந்தை ரொம்ப சந்தோஷம், பாண்டரங்கன் சங்கல்பம்னும் பொழுது நாங்கள் என்னப்பா சொல்கிறது, பாண்டரங்கன் தானே தாயும் தகப்பனும் அப்படின்னு சொன்னார்கள். நல்ல மாமனார் மாமியாரெல்லாம் பார்த்த உடனே சம்மந்திக்கு சந்தோஷம். பொண்ணையும் விட்டுட்டு அழகாக கிளம்பி வந்துட்டார்கள் ஜோரா. கொஞ்ச நாள்லேயே விட்டல் பந்துடைய தாயும் தகப்பனும் பிள்ளை நல்லபடியாக இருக்கான்னு சொல்லி அவர்கள் பரமகதி அடைஞ்சுட்டார்கள். ஆனால் இவருக்கு குடும்ப வாழ்க்கையில் மனசு ஒட்டலை, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியாகவே இருக்கார். எப்பொழுதும் பகவத் தியானம், நாம ஜபம், ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி,
जय जय राम कृष्ण हरि 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 जय जय